லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த ஒரு மாதமாக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மக்கள் உரிமையை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு. இப்போ பஸ் எடுத்துக்கிட்டு பயணம் போகிறது இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸு, நம்ம தாவேக தலைவர் மாப்பிள்ளை விஜய் இப்போ ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு அவர் ரெடி ஆகிட்டாரு. தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பஸ்ஸில் புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு பஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை பஸ்ஸு புறப்பட்டு வரப்போகுதுன்னு தெரில. எத்தனை பஸ்ஸு புறப்பட்டு வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த வீச்சுக்கு பக்கத்தில் இந்த பஸ்ஸு பயணங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் நொறுங்கி போயிடும். அதில் எடப்பாடி பழனிசாமியோட பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன பஸ்ஸு. அந்த பஸ்ஸை எச்சியை தொட்டு ஒட்ட வச்சு இப்போ ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு ஐயா. ஒரு பஸ்ஸு டிரைவர் காலையில் 5 மணிக்கு இப்படி தான் ஒரு பஸ்ஸை எடுத்தார். பக்கத்தில் ஒருத்தன் வந்து நேர் சீட்டில் உட்காந்தேன். டிரைவரை பார்த்து கேட்டேன், டிரைவர் என்ன போயிரும்ல அப்படின்னா, போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி கேட்குற, நீ ஓட்டுறதை பார்த்தா போகிறதுக்கு ஓட்டுற மாதிரி தெரிலனே அப்படின்னே டிரைவருக்கு நடுக்கம் கிளம்பிருச்சு. எடப்பாடி பழனிசாமியுடைய பஸ்ஸு பயணத்தில் நடந்த கூத்தும் கும்மாளங்களையும் பார்க்கணும். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, கிளம்பி போகிறாங்க ஒரு குரூப்பு. இன்னொரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸை திட்டுறாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர். எதுக்குடா ஆம்புலன்ஸை கொண்டு வர்ற, நீ திட்டம் போட்டு கொண்டு வர்றாடா அப்படின்னு திட்டி கடைசிக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அதிமுககாரங்கெல்லாம் அடித்து, ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காப்பாற்றுறதுக்கு கொண்டு போகிற ஒரு வாகனம், அந்த வாகனத்தை அடித்து நொறுக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அநாகரிகம் இந்த அதிமுக குரூப்பில் இருக்குன்னு பாருங்கள். காரணம், அவங்க தோற்று போகிறோம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னத்தையாவது பண்ணுவோம்டா அப்படின்ட்டு தான் இது மாதிரி விஷயங்களெல்லாம், கேவலமான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதில் அவர் மெயினாக சொல்கிறது என்னன்னா, அதிமுக ஆட்சியினுடைய 4 ஆண்டுகளில் நாங்கள் செயல்படுத்திய திட்டம் அம்மா மினி கிளினிக் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. எத்தனை மினி கிளினிக் தொடங்குனீங்க, எத்தனை நோயாளிகள் அதில் குணம் பெற்றார்கள், எத்தனை ஊரில் அந்த கிளினிக் எப்படி செயல்பட்டதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை அவரால் கொடுக்க முடியுமா? தாலிக்கு தங்கம் அப்படின்றாரு. அந்த தாலிக்கு தங்கங்கிறத எத்தனை பேருக்கு கொடுத்தாரு, அதை ஏதாவது கரெக்டாக சொல்ல முடியுமா? ஸ்கூட்டி கொடுத்தாங்கிறாரு, அது கொடுத்தோம், 4 ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நாங்கள் படைச்சோம்ட்டு அவராக பேசிகிட்டு இருக்காரு ஒழிய எந்த சாதனைகளுக்கும் ஒரு சரியான புள்ளி விவரங்கள் அவர் சரியாக தரவே இல்லை. சும்மா டுபாக்கூர் விட்டு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று என்னன்னா, பாஜகவில் இருக்கவங்க பூரா கூட்டணி ஆட்சி, நாங்களும் ஆட்சியில் பங்கேற்போம்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து நான் தனித்து அதிமுக ஆட்சின்னு பேசுகிறார். இதுலேயே இன்னும் டேலி ஆகலை. இன்னும் என்னென்ன கூத்தாக போகுதோ. ஏற்கனவே அன்வர் ராஜா அந்த கட்சியில் மிகப்பெரிய எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருந்த ஒரு மூத்த தலைவர், அவர் விலகி வந்துட்டார். பேக்வீல் டயர் ஒன்று கலண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மைத்ரேயன் அமைப்பு செயலாளர், அவர் வந்து இப்போ திமுகவில் சேர்ந்திருக்காரு. பின்னால் இருக்க இன்னொரு சக்கரம் கலண்டு போச்சு. அடுத்து செங்கோட்டையன் தயாராகிட்டு இருக்காரு. நான் என் மனம் திறந்து பேட்டி கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் வீல் கலண்டு ஓட போகுது. இன்னும் எத்தனை சக்கரம் கலண்டு ஓட போகுதோ. கடைசி பார்த்தா டேமேஜ் ஆன வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் வச்சுட்டு இஎம்பி தாலைக்கு பேர்ச்சாம்பளம் தான் எடப்பாடி பழனிசாமி 2026 விற்க போகிறார். காரணம் என்னன்னா, ஏற்கனவே 10 தடவை தோல்வி அடைஞ்ச பிறகும் 2026 ஜெயிக்க போகிறோம்னு எப்படித்தான் பேசுகிறாருன்னு தெரில. பிஜேபி கூட சேர்ந்திருந்தப்பையும் தோத்தாங்க, பிஜேபியை விட்டு விலகி தனியாக நின்னப்பையும் தோத்தாங்க. இப்போ திருப்பி பிஜேபி கூட சேர்ந்து ஏதோ ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பகல் கனவு தகர்க்கப்பட்டு விரைவில் எடப்பாடி பழனிசாமி 2026 படுதோல்வியை சந்திக்க போகிறார். காரணம், அவர் நம்பி இருக்கக்கூடிய கொங்கு மண்டலமே இன்னைக்கு அவருக்கு 0 கொடுக்க போகுது. இப்படி ஒரு டுபாக்கூர் பஸ் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணம் அவர் எதிர்பார்த்தது போல் நடக்கப் போவதில்லை. 2026 மக்களின் ஆதரவோடு மீண்டும் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் 2026 மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்.